ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ட்வின்ஸில் மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடியும் மாங்காய் சட்னியும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாங்காய் பச்சடி சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இது நம்ம சும்மா கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடிக்கு கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் கொஞ்சம் முத்தினதாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதோட தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பச்சடிக்கு இந்த மாங்காய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் முத்தின மாங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்குறோம், அதையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போது மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துடலாம். இது நல்லா பழக்காயாக இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். சப்போஸ் ரொம்ப காயாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். நம்மளோட இந்த அம்மி சட்னி சேனலில் மாங்காய் தொக்கூறுகாய் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாங்காய் பச்சடி நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இது இப்போ சீக்கிரம் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. மாங்காய்லாம் வெந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இந்த மாங்காய் பச்சடிக்கு சர்க்கரையை விட வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாங்காய் பச்சடியில் வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், மாங்காய் பீசஸ்லாம் நல்லா வெந்து மாங்காய் பச்சடி பதமாக நல்லா வந்திருக்கு. இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது மாதிரியே மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பீசஸ் மாங்காவை தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு 1/4 மூடி தேங்காவை இது மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். புளிப்பு சுவை கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 மூடி தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்காக 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி. நீங்கள் புளி சேர்க்காமலும் அரைக்கலாம். இந்த சட்னியை அரைக்கும் போது தண்ணி நிறையா சேர்க்காமல் இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது சட்னிக்கு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுடலாம். நான் இந்த மாங்காய் சட்னி அடைக்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கிறேன். புளிப்பு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அளவை கூடுதலாக வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துடலாம். டியூஸ்டே ட்வின்ஸில் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு புளிப்பான மாங்காய் சட்னியும் தித்திப்பான மாங்காய் பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வேறு 2 சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.